சரிந்து கொண்டிருக்கும் மணல் கோட்டையை காப்பாற்ற கடலையே குறை சொல்வது போல தனது அரசியல் வீழ்ச்சியை மறைக்க எடப்பாடி பழனிசாமி அரசு மீதும் தமிழக வெற்றிக் கழகம் மீதும் பழி சுமத்தி வருகிறார் என்று தாவேகா கடுமையாக தாக்கியுள்ளது. அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் மூவர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து டிவிகேவில் இணைந்ததை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடியாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பியுள்ளது. அந்த அறிக்கையில் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் ராஜினாமா செய்ய வேண்டும் எனில் சட்டமன்ற செயலகத்திற்கே வர வேண்டும் என்ற அடிப்படை ஜனநாயக நடைமுறையே அறியாத ஒருவர் பலமுறை ஆட்சி செய்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பது வேடிக்கையாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தண்ணீரே இல்லாத கிணற்றில் மீன் தேடுவது போல தனது தோல்விக்கான காரணத்தை எங்களிடம் தேடுகிறார் எடப்பாடி என்று டிவிகே சாடியுள்ளது. மேலும் ஒரு பலவீனமான தலைமை தன் தோல்வியை மறைக்க மற்றவர்களை குறை கூறும். உங்கள் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திக்கும் தலைமையின் கீழ் இருப்பதை விட தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நமது தலைவரின் அரசியல் ஆற்றலை நம்பி மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு டிவிகேவில் இணைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக கட்சி மாறுபவர்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வார்கள். ஆனால் இங்கு அவர்கள் பதவியை தூக்கி எறிந்து வைத்து மக்களின் தீர்ப்பை மீண்டும் சந்திக்க வருகிறார்கள். அதுவே உண்மையான அரசியல் தைரியம் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. மேலும் கூவத்தூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டிய தாவேகா, கூவத்தூரில் என்ன நடந்தது என்பதை இந்த நாடே அறிவது. அப்போது சொகுசு விடுதிகளில் அடைத்து வைத்து பதவியை காப்பாற்றிய அரசியல் நாடகங்கள் மக்கள் இன்னும் மறக்கவில்லை. ஆனால் இன்று மக்கள் முன்னால் நேராக நின்று மறு தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பவர்களை நீங்கள் விமர்சிப்பது கண்ணாடி வீட்டிலிருந்து கல் எறிவதற்கு சமம் என்று கடுமையாக தாக்கியுள்ளது. மக்கள் ஏற்கனவே தேர்தலில் உங்களை நிராகரித்து விட்டார்கள். இப்போது உங்கள் சொந்த கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களே உங்களை விட்டு விலக ஆரம்பித்துள்ளனர். இது வெறும் கட்சி மாற்றம் அல்ல, சரிந்து வரும் அரசியல் சாம்ராஜ்யத்தின் எச்சரிக்கை மணி என்றும் டிவிகே குறிப்பிட்டுள்ளது. இறுதியாக, எங்கள் கவனம் முழுவதும் மக்கள் நலன், இளைஞர் முன்னேற்றம் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சியில்தான் உள்ளது. அரசியல் பழிவாங்கல் அல்ல, புதிய அரசியல் பாதையை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என்று தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது. அறிக்கையில் கூவத்தூர் விவகாரம் நேரடியாக குறிப்பிடப்பட்டிருப்பது தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பழைய அரசியல் காயங்களை திறந்துள்ளது. குறிப்பாக அதிமுகவினரிடையே இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கூவத்தூரில் சொகுசு விடுதியில் அடைத்து வைத்து பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள நடத்தப்பட்ட நாடகங்கள் இன்னும் மக்கள் மறக்கவில்லை. இவ்வாறாக டிவிகே அறிக்கையில் தெரிவித்துள்ளது.